So hey guys, this is the 14th day, and we are talking about inferential statistics. Now, நேற்று we started inferential statistics with confidence interval discussion, right? Confidence interval na enna and அது எப்படி work ஆகுது அப்படின அந்த discussion பத்தி பேசியிருந்தோம். Can you tell me what confidence interval is? Yeah, sir. For example, in the range and சொல்லலாம் sir. Okay. Yeah, I understand, sir. Like example சொல்லணும் அப்படினா like நம்ம கொடுக்க போற ரிசல்ட் பாத்தீங்கன்னா அந்த ரிசல்ட் it can be in this particular range to the range வேரியேஷன். எந்த இடத்துல தான் நீ ஒரு சாம்பிளை வச்சு பாப்புலேஷனோட வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணணும்னு நினைக்கிறியோ அங்கே யூ வில் பி கோயிங் ஃபார் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். எக்ஸாம்பிள் the shark, weight of shark, all the sharks in the sea, அங்கே தான் law of large numbers வரும், right? So when your sample size keep on increasing, your mean tends to move towards the population mean. So that's where the sample mean comes into play. Okay, so என்ன சொல்கிறது, நேற்று சிக்னிஃபிகன்ஸ் லெவல் எல்லாமே பார்த்தோம், ரைட்? இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஹைபோதசிஸ் டெஸ்டிங். ஓகே, ஸோ ஐ நோ யூ ஹவ் ஹர்ட் அபவுட் ஹைபோதசிஸ் டெஸ்டிங். Okay, can you tell me what hypothesis testing is in your understanding? Yes, sir. Discuss hypothesis testing அப்படினா we are creating a assumption. Okay. Statement. So and then we are working on that to prove that statement. So an hypothesis assumption correct இல்லையா? No. So if it is correct means hypothesis statement is correct. If it is wrong means hypothesis statement is wrong. For example, நம்ம லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த சம்மர்னால சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ஒரு ஹைபோதசிஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அது ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஹைபோதசிஸ் கரெக்ட், இல்லை அப்படிங்கும்போது ஹைபோதசிஸ். குட் எக்ஸாம்பிள். சம்மர்னால ஐஸ்கிரீம் சேல்ஸ் கூடுது, தட் இஸ் அசம்ஷன். ஓகே, ஸோ இது கரெக்டான அசம்ஷனா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் ஹைபோதசிஸ் டெஸ்டிங். So basically you are making a informed decision based on your data. That is the hypothesis testing. Okay, so in the hypothesis testing again there are multiple points we have to touch. இன்னைக்கு we are simply going to talk about hypothesis testing. முடிஞ்சா Z-test, T-test பார்க்கலாம், but there are a lot more in hypothesis testing. அது நம்ம ஒன்றா பார்க்கணும். Okay. Okay, so பேசிக்காக ஹைபாத்திசிஸ் டெஸ்டிங் அப்படின்னு எடுத்தோடனே உனக்கு ரெண்டு வேல்யூஸ் வரும். ஒன்று H0 அண்ட் H1. ஓகே, ஸோ நார்மலாக இந்த நல் ஹைபாத்திசிஸ், ஓகே, இந்த நல் ஹைபாத்திசிஸை தான் இந்த ஹைபாத்திசிஸ் டெஸ்டிங்கில் H0 டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, ஸோ நல் ஹைபாத்திசிஸ். ஸோ இந்த நல் ஹைபாத்தசிஸோட அல்டர்னேட் தான் இந்த H1 அல்லது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா HAன்னு கூட டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது ஆல்டர்னேட் ஹைபாத்தசிஸ். ஓகே, ஸோ இந்த ஹைபாத்தசிஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, we are taking a statement, unproven statement. Okay, unproven statement. Right, sir. And we are going to come up with the decision why we should accept or reject this particular unproven statement. For example, let us say ஒரு வாட்டர் பாட்டில் கம்பெனி ஒருத்தருக்கான வச்சுக்கோ, அவன் என்ன சொல்கிறான், என் தண்ணியை நீ குடித்தா உன்னோட ஐக்யூ ரைஸ் ஆகுது அப்படிங்கிறான். திஸ் இஸ் அ கிளைம். ஓகே, பட் உனக்கு தெரியாது இவன் தண்ணியை குடித்தா ஐக்யூ ரைஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் யூ ஆர் டூயிங், யூ ஆர் பிக்கிங் அப் அ சாம்பிள். யூ ஆர் பிக்கிங் அப் அ சாம்பிள். யூ ஆர் கண்டக்டிங் அ டெஸ்ட். இந்த டெஸ்ட்டுக்கு நல் ஹைபாத்தசிஸ் என்னவா இருக்கும்?
குடிச்சோம்னா லைக் ஐக்யூ ஏறுதா இல்லையா அதான் ஏறும் அப்படிங்கிறது தான் எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த டெஸ்ட்டோட நல் ஹைபாத்தசிஸை பொறுத்த வரைக்கும் ட்ரிங்கிங் திஸ் வாட்டர் increases IQ of the candidates. ஓகே, இதுதான் வந்து ஒரு நல் ஹைபாத்தசிஸ். இதுக்கு ஆல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் என்ன? will not increase IQ. Okay. அவ்வளோதான். So you have to clearly define your null hypothesis and alternate hypothesis. Basically, you are defining your problem statement. இதிலே நிறைய வேரியன்ஸ் இருக்கு. இப்போதைக்கு அதுக்குள்ளே போக வேண்டாம், போனால் you will get confused. Okay, so drinking this water has no effect in IQ. So the alternate hypothesis நீ வந்து டிசைன் பண்ணும்போது you should be careful. நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல இன்க்ரீஸ்ன்னு கொடுப்போம். அப்போ ஆல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் என்ன வரும்? இன்க்ரீஸுக்கு ஆல்டர்னேட்டு decrease. So the moment you say decrease, no effect. No, the moment you say decrease, it means அது ஸ்டேட்மென்ட்டே மாறிடும். So உன்னுடைய alternate hypothesis டிசைன் பண்ணும்போது அதான், that's what. Okay. You should be very careful with your hypothesis defining. Okay, because இதை நீ ரிஜெக்ட் பண்ற, if this claim is getting rejected, automatically this claim is getting accepted. So you should tell, okay, இதுதான் நீ அக்செப்ட் பண்ண போற அப்படிங்கிறது. இன்க்ரீஸுக்கு ஆல்டர்னேட் உடனே டிக்ரீஸ்ன்னு எழுதிட்ட அப்படின்னா, which also implies அப்போ இந்த தண்ணியை குடிக்காம தான் ஐக்யூ இன்க்ரீஸ் ஆகுமா? ட்ரிங்கிங் வாட்டர் ஹேஸ் டிக்ரீசிங் எஃபெக்ட் அப்படின்னு போட்டா, ஸோ இது வந்து எப்படின்னா இந்த அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆயிருது சார். 6,28,000 அந்த அவன் டாஸ் போடும்போது கேட்பான்ல, பவுலிங்கா ஃபீல்டிங்கான்னு, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ you should be very careful in the hypothesis testing. ஏன்னா பேசிக் எஃபெக்ட், பேசிக் மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடியது தான். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டேன்னா உன்னுடைய என்ன சொல்கிறது, கேன்சர் க்யூர் ஆகுதுன்னா அதுக்கு வந்து ஆகலை அப்படிங்கிறது வந்துடும். ஓகே, ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டேன்னா உன்னுடைய லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆல்டர்னேட் ஹைபோதேசிஸ் என்ன பண்ணணும், எடுத்துக்கிட்டா ஒரு எஃபெக்ட் இல்லை அப்படின்றது, எடுத்துக்கிட்டா ஒரு எஃபெக்ட் இல்லைன்னு சொல்லணும். எடுத்துக்கிட்டா ஒரு லைஃப் ஸ்பேன் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டேன்னா then that's a negative impact. So you should be very careful in defining this hypothesis testing. ரைட்டா? இது வந்து பார்க்க ரொம்ப ஒரு சின்ன கான்செப்ட் மாதிரி தெரியும், பட் திஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் யோர் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ். ஃபீச்சர் செலெக்ஷன்லாம் வரும்போது why you should select this feature, what is the impact அப்படின்னு வரும்போது you should be able to defend. சரியா? ஓகே, இப்போ வந்து ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங்கை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நல் ஹைபாத்தசிஸ், ஆல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் போட்டாச்சு. ஓகே, அடுத்த ஸ்டெப் வந்து உன்னுடைய சிக்னிஃபிகன்ஸ் லெவல், which is ஆல்ஃபா. ஓகே, ஸோ இந்த ஆல்ஃபா வந்து நம்ம செட் பண்ணணும். நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஆல்ஃபா வில் பி செட் பை டேபிள் மூலியமா பார்த்தோம். இல்லை, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வில் செட் ஆல்ஃபா அப்படின்னு தான் நேற்று சொல்லியிருந்தோம், ரைட்? ஸோ பேசிக்காக இந்த ஆல்ஃபானா என்ன அப்படின்னா, ஓகே, எந்த பாயிண்ட்டுக்குள்ள உன்னுடைய நல் ஹைபாத்தசிஸ் ரிஜெக்ட் ஆகுது, அதாவது என்ன சொல்கிறது, உன்னுடைய டைப் 1 எரர்னு சொல்லுவாங்க. ஓகே,
எந்த பாயிண்ட்டுக்குள்ள உன்னோட நல் ஹைபோதசிஸை நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது இதுதான் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். அதாவது எந்த பர்சன்டேஜுக்கு நீ தப்பு பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்க. இது வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் போகலாம். 5%, 1%, 10%. அதாவது என் ஆன்சர் 10% தப்பாக இருக்கிறதுக்கு ஐ எம் வில்லிங், அல்லது என் ஆன்சர் 5% தான் தப்பாக இருக்கு வில்லிங், இல்லை என் பர்சன்டேஜ் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் 1% தான் தப்பாக இருக்கிறதுக்கு ஐ எம் வில்லிங் அப்படின்னு நீ சொல்கிறது தான் இந்த ஆல்ஃபா. சரியா? ஸோ இந்த இடத்துல நீ இன்னொன்று தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த டைப் 1 எரர். ஓகே, ஹைபோதசிஸ் டெஸ்டிங் போகிறதுக்கு முன்னாடி நாம் வந்து இந்த எரரையும் பற்றி கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே, நான் இதை வந்து பார்க்க மறந்துட்டேன். ஒன் ஷேர் ஐ வில் கெட் அ இமேஜ். எஸ் சார், கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். ஓகே, ஓகே, people have done good job, fantastic job. ஓகே, இதை எடுத்துக்கலாம், இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் உன்னுடைய ஹைபோதசிஸ் டெஸ்டிங்கில். I'll place it here. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ட்ரூ பாசிட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ், ட்ரூ நெகட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ். ஓகே, இந்த நாளையுமே வந்து வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அண்ட் இந்த நாளையும் பேஸ் பண்ணி தான் உன்னுடைய மாடலுடைய அவுட்புட் இருக்கும். ஓகே, ஓகே, ஸோ லெட் அஸ் டாக் அபவுட் ட்ரூ பாசிட்டிவ். ஓகே, what is true positive? அது சார், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரெடிக்ஷன் வந்திருக்கு, அந்த ப்ரெடிக்ஷனும் கரெக்டான ஒரு ப்ரெடிக்ஷன். இது எப்போ நானும் டிஸ்கஸ் பண்ணேன் அப்படின்னா, லைக் ரிகார்டிங் கோவிட். உங்களுக்கு கோவிட் சாம்பிள் டெஸ்ட் எடுத்துட்டீங்க, அதில் உங்களுக்கு வந்து கோவிட்னு வந்துருச்சு, உங்களுக்கு கோவிடும் அஃபெக்ட் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது இட்ஸ் ட்ரூ பாசிட்டிவ். குட், டெஸ்ட்லயும் கரெக்ட் ஆன்சர் வந்திருக்கு, நீங்களும் அஃபெக்ட் ஆயிருக்கீங்க. குட், ஸோ தட் இஸ் ட்ரூ பாசிட்டிவ். ரைட்டா? உன்னோட ஆக்சுவல் வேல்யூவும் பாசிட்டிவ், உன்னோடைய ப்ரெடிக்டட் வேல்யூ, உன்னோட மிஷின் ப்ரெடிக்டட் வேல்யூவும் பாசிட்டிவ். திஸ் இஸ் ட்ரூ பாசிட்டிவ். இந்த ட்ரூ பாசிட்டிவ் அதிகமாக இருந்தால் உன்னோட மிஷின் லேர்னிங் மாடல் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, கரெக்டு தானே? இந்த ட்ரூ பாசிட்டிவ் அதிகமாக கரெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா உன்னுடைய மிஷின் லேர்னிங் மாடல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். சரி, ஓகே, டாக் அபவுட் த ட்ரூ நெகட்டிவ். அதே தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு டெஸ்ட் ரிசல்ட்டுமே கோவிட் நெகட்டிவ்னு, ஐ மீன் கோவிட் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகலன்னு வந்துருச்சு, மெஷினுமே ப்ரெடிக்ஷனுமே உங்களுக்கு வந்து கோவிடே இல்லை அப்படின்னு தான் வந்துருக்கு. குட். ஸோ ட்ரூ நெகட்டிவ். சரியா? ஸோ ட்ரூ நெகட்டிவ் அப்படின்னா உன்னோட ஆக்சுவல் வேல்யூவும் நெகட்டிவ் தான். ஓகே, your actual value is also negative and your predicted value is also negative. Correct. இந்த ரெண்டு சினாரியோலையும் உங்களுடைய மெஷின் லேர்னிங் மாடல் சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ டைப் 1 எரர், அதாவது ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஓகே, இது வந்து you have to be very careful. Can you tell me about false positive? எஸ் சார். ஸோ அதே கோவிட் எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ நம்ம மாடல் வந்து உங்களுக்கு கோவிட் இருக்குன்னு சொல்லுது. ஆனால் அந்த டெஸ்ட் ரிசல்ட்ல உங்களுக்கு கோவிட் இருக்குன்னு வந்துருச்சு, பட் நமக்கு ஆக்சுவலாக கோவிட் கிடையாது. குட். ஸோ இது எக்ஸாம்பிள், கரெக்டான எக்ஸாம்பிள். ஓகே, ஃபால்ஸ் நெகட்டிவ். சிமிலர்லி சார், உங்களுக்கு கோவிட் ரிசல்ட்ல வந்து கோவிடே இல்லைன்னு வந்துருச்சு, ஆனால் உங்களுக்கு கோவிட் சிம்டம்ஸ் இருக்கு. கோவிட் சிம்டம் இல்லை, கோவிடே இருக்கு. கோவிடே இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஃபால்ஸ் பாசிட்டிவ் இருக்கு இல்லையா, this one is called type 1 error. Okay. இந்த ஃபால்ஸ் நெகட்டிவ் இருக்கு இல்லையா, this is type 2 error.
ஓகே. ஓகே. இந்த டைப் 1 எரர் அண்ட் டைப் 2 எரர் இந்த ரெண்டுக்குமே பெரிய சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. ஓகே சார். We'll describe that with an example. அதுக்கு முன்னாடி இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் இருக்கு பாத்தியா? ஓகே, note it down. Yeah, sir. Simple. Type 1 error na false positive, type 2 error na false negative. Okay, sir. சரியா? So இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அப்படிங்கிறது உன்னுடைய டைப் 1 எரர் எந்த அளவுக்கு இருக்கிற வரைக்கும் நீ வந்து இந்த நல் ஹைபோதீசிஸ் அக்செப்ட் பண்ற அப்படிங்கிறது தான். ஓகே, என்னுடைய ஆக்சுவல் வேல்யூ 5% வேரியன்ஸ் 5% டீவியேஷன் வரைக்கும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா யூ வில் சே யுவர் சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ இஸ் 5%. 1% தான் அப்படின்னா நான் மிஸ்டேக்லாம் ரொம்ப பண்ண முடியாது, எனக்கு எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னா உன்னுடைய சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வில் பி 1%. இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். Yes. Now let us talk about this type 1 error and type 2 error. Okay, so you have to, okay, in future ல நீ கத்துக்கும் போது you should be in this mode, right? You should know எங்க இருந்து எதை ரிலேட் பண்ணணும் அப்படிங்கிறது. Okay, that is very important. சரி, type 1 error false positive. நம்ம கோவிடோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, நான் வந்து கோவிட் டெஸ்ட் எடுக்கிறேன், I am getting false positive. What will happen? ஸோ தேவையே இல்லாமல் நமக்கு வந்து கோவிட் ப்ரொசீஜர்ஸ் போயிட்டு இருக்கும். Okay, so I will do one more level of testing. Okay, yeah, second testing. Yes. Okay, simple. நான் வந்து one more level of testing போவேன், போயிட்டு I will say okay, அங்கே வந்து கோவிட் இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு 4 நாளைக்கு மாத்திரை கொடுப்பாங்க, சாப்பிட்டா டன். ஓகே, வாட் ஹேப்பன்ஸ் when I get false negative? எனக்கு கோவிட் இருக்கு, உன் ப்ராடக்ட் உன் மாடல் சொல்லிச்சு கோவிட் இல்லைன்னு, வாட் வில் ஹேப்பன்? ஸோ இட் மே கோ டு சிவியாரிட்டி, நம்ம கண்டுக்காம விட்டுருவோம், and it will infect other people. So in this case, in the case la your false negative should be on focus. You should be more focused on reducing your type 2 error. Okay, correct? In the case la you should be more focused on reducing your type 2 error than type 1 error. உன்னோட மாடல் நீ டியூன் பண்ணும்போது உன்னோட அதிகமான ஃபோக்கஸ் டைப் 2 எரரை ரெடியூஸ் பண்ணுற கேஸில் இருக்கணும். ஓகே, இப்போ என் இன்னொரு கொஸ்டின் பதில் சொல்ல. ஒரு ஜட்ஜ் இருக்காரு. ஓகே, ஒரு ஜட்ஜ் வந்து ஒருத்தனுக்கு டெத் சென்டென்ஸ் எழுதணும். ஓகே, this guy has to write a death sentence. ஓகே, எவிடன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா ஓகே he is a murderer அப்படின்னு சொல்லுது. ஓகே, இந்த கேஸ்ல which error should you be focused on? ஸோ எவிடன்ஸ் வந்து எல்லாமே அவன் தான் மர்டர்னு சொல்லிருச்சு. ஸோ அப்போ வந்து எவிடன்ஸ் மீன்ஸ் ப்ரெடிக்ஷன் வந்து பாசிட்டிவ் அப்படி மீன் மர்டர் அப்படின்னா மேபி நம்ம எப்படி சார் எடுத்துக்கலாம்? ஸோ என்ன ஆகும்? You should be more concerned about your false positive. False positive. உன்னோட மாடல் false positive குறைக்கிற மாதிரி you have to design. Okay. 1000 குற்றவாளிகள் 1000 குற்றவாளிகள் விடுதலை ஆகலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அதுதான் நம்ம மோட்டோ. If your model gives more false positive, அதாவது ஆக்சுவலி அவன் கொலை பண்ணல, நீ கொலை பண்ணான்னு சொல்லி உன் மாடல் ப்ரெடிக்ட் பண்ணதுன்னா the probability of this guy getting the death sentence goes up. In this case, your model should be designed in such a way it is giving you the least or zero false positive. Okay.
ஸோ இந்த டைப் 1 எரர் அண்ட் டைப் 2 எரர் வந்து ஜீரோவாக கொண்டு வரதுக்கு தான் எல்லாமே ஆப்டிமல் சிஸ்டம் அப்படின்னா இட் ஷுட் பி ஜீரோ. பட் ஜீரோ கொண்டு வந்தால் அதில் தேர் சம்திங் கால் ஓவர் ஃபிட்டிங், ஓவர் பயாசிங், அதெல்லாம் நம்ம வந்து போக 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 பார்ப்போம். ஓவர் ஃபிட்டிங், அண்டர் ஃபிட்டிங், பயாஸ் இதெல்லாம் இருக்குது மாடலில். டெஸ்ட் டேட்டா, ட்ரெயின் டேட்டா வரும்போது ஏன் நமக்கு வந்து மாடல் பெர்ஃபார்ம் பண்ணலன்றதெல்லாம். பட் தட்ஸ் டாபிக் ஃபார் அ டிஃப்ரெண்ட் செஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல உன்னோட மாடல் என்ன இருக்குது? இட் ஷுட் பி மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் reducing your type 1 error. Type 1 error, okay. Okay, both type 1 and type 2 has impact, but the severity depends on the case which you are working on. உன்னோட மெடிக்கல் கேஸில் கோவிட் கேஸ் எடுத்துக்கோ. your type 1 error didn't have much impact. உனக்கு கோவிட் இருக்குன்னு சொன்னால் அடுத்த லெவல் ஸ்க்ரீனிங் போக போகிறான், டாக்டரை போய் பார்க்க போகிறான், டாக்டர் பார்த்து உனக்கு கோவிட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு போகிறாரு. பட் உன்னோட மாடல் இல்லை இவனுக்கு கோவிட் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சுன்னா அவன் டாக்டர்கிட்டே போக மாட்டான். நேராக வீட்டுக்கு போவான், சுற்றி இருக்கவங்க எல்லாரும் இன்ஃபெக்ட் பண்ணிட்டு கடைசியாக இவனும் சிவியர் கேஸுக்கு போடுவான். இந்த டெத் சென்டென்ஸ் கேஸ் எடுத்துக்கோ. ஃபால்ஸ் நெகட்டிவ், உண்மையிலே அந்த கேஸ் அந்த எவிடன்ஸ் வந்து வேலிட், பட் உன்னோட சிஸ்டம் சொல்லுது நாட் வேலிட்னு சொல்லிட்டு. The judge will review it again, determine it manually. But false positive. And the evidence actually negative, but it says positive. That creates a bias. And the judge வந்து மைண்டில் என்ன தோணும், ஓ அப்போ இது உள்ள இருக்கும் போல இருக்கு. அந்த ஒரு பயஸ் ஸ்டேட்லேயே அவர் போக ஆரம்பிச்சாருன்னா the chance of this guy getting the chair is high. Correct. So your model which you are defining, it should be in aligned with your problem statement. Okay, right. So இந்த இடத்துல எடுத்துக்கோ, your evidence suggests it's false negative. Okay, actually IQ raise ஆகுது, ஆனால் உன் எவிடன்ஸ் சேயிங் இல்லை ஆகலை, ப்ரிடிக்ஷன் வந்து ஆகலைன்னு சொல்லுது. வாட் வில் பி த கேஸ்? ஸோ ஐக்யூ ரேஸ் ஆகுதுன்னா ஓகேன்ற மாதிரி தான் சார் இருக்கும். ஓகே, உனக்கு ஓகேன்னு தான் இருக்கும். கம்பெனிக்கார அவனோட சேல் டாக்டிக் என்ன? வாட் இஸ் திஸ் யூனிக் செல்லிங் பாயிண்ட்? இட் இன்க்ரீஸ் ஐக்யூ ஆஃப் திஸ். அதான் சார், ஐக்யூ தான் யூனிக் செல்லிங் வச்சிருக்கான். ஓகே, உன்னை பொறுத்த வரைக்கும் அது என்ன ஐக்யூ தானே அப்படின்ற. பட் ரைட்டா, ஸோ இன் திஸ் கேஸ் யூ ஷுட் பி மோர் கன்சர்ன் அபவுட் யுவர் டைப் 2 error. Correct. You should also be concerned about your type 1 error. இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நீ சொல்லிட்டான்னு வையன், இவனோட சேல்ஸு பிச்சுக்கிட்டு போயிடும். That again creates problems. Have you ever heard this term snake oil? No sir. So mid of 18th century நினைக்கிறேன், there was this guy. He came up with a medicine which can cure anything. உன் கையில் ரேஷ் இருந்தாலும் சரி, உனக்கு வந்து எலும்பு உடஞ்சிருந்தாலும் சரி, உனக்கு வயசாகி, there are people who even believed this medicine will make you younger. The sale of this medicine was skyrocketing. Finally everyone found out that medicine is just a scam. So that's what they call it as snake oil. நம்ம அதை செக் பண்ணலாமா? Snake oil ஒரு மெடிசன் கொடுத்தாங்களா? No. தவா என்ன போட்டுருக்காங்க? Snake oil is a term used to describe deceptive marketing, healthcare fraud or scam. Similarly, snake oil salesman, one who sells or promotes valueless fraudulent cure, remedy or solution. Okay. In 18th century, 19th century, many entrepreneurs sold mineral oil, okay, and snake oil இதுன்னு சொல்லி அவங்க வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது என்ன அப்படின்னா, பழைய இதில் வந்து சைனீஸ் வந்து ஸ்னேக்ஸை வந்து
அந்த மெடிசனை வந்து they are used it to treat arthritis and bursitis. இதை நம்ம ஆளுங்க எடுத்து அடிச்சிட்டாங்க. நம்ம இது நிறைய ஸ்கேம் இந்த மாதிரி வந்துருக்கும். நீ வந்து பேப்பர்லேயே படிச்சுட்டு இந்த ஈமு கோழி ஸ்கேம் வந்தது, என்ன எம்எல்எம், எத்தனையோ எம்எல்எம் வந்ததுக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ஓகே, ஸோ this is called a snake oil scam. So when you are coming at a particular judgment, you should be very careful. That's where you have to clearly define your hypothesis testing. Okay, இப்போ confusion matrix ஓலோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ரைட்? Yes sir. This is confusion matrix. Simple. உன்னோட மாடலோட அவுட்புட் எப்படி இருக்கு, இது வந்து 2x2 confusion matrix. இது மாதிரி வந்து 3x3 4x4 போய்கிட்டே இருக்கும். ஓகே சார். ஓகே, ஸோ இப்போதைக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஓகே, and then confusion matrix will become confusion. அதனால் we will take இது மட்டும் இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். So now you know this significance level, right? ஸோ இந்த சிக்னிஃபிகன்ஸ் லெவல் வந்து எப்படி நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, என்ன சொல்கிறது, உன்னுடைய டேட்டா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இதே தான், ஓகே, எந்த அளவுக்கு நான் TypeIError வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் உன்னோடைய சிக்னிஃபிகன்ஸ் லெவல் வந்து நம்ம செட் பண்ணுவோம். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை ஆகும் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேட்டா செட்டே ரொம்ப சின்னது, பட் நீ வந்து சிக்னிஃபிகன்ஸ் லெவல் வந்து 1% செட் பண்ணுற, அதாவது 0.01 செட் பண்ணுற. ஸோ இந்த சின்ன டேட்டா செட்டை வச்சு யூ won't be able to infer anything. Okay, if your data set is large, பெரிய டேட்டா செட் ஒன்று ஒன்றை இருக்குது அப்படின்னா you will be able to make a sensible sense. So you can say என்னுடைய டேட்டா வந்து இவ்வளோ பெரிய டேட்டாவாக இருக்குது, so I am more confident. I am confident that there's only 1% chance of deviation சொல்லிட்டு. உன்னோட டேட்டா செட்டே சின்னதாக தான் இருக்குது. ஓகே, இதில் போய் நீ வந்து 0.01% கான்ஃபிடன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இட் இஸ் வெரி என்ன சொல்கிறது, இட்ஸ் வெரி டஃப். யூ won't be able to make any sensible inference out of it. ஓகே, ஸோ உன்னோட கான்ஃபிடன்ஸ் இது வந்து இட் ஷுட் பி எப்படி சொல்கிறது, it should be dependent on your data as well. So ஒரு SME, அதான் நான் சொல்ல, SMEs will let you know what the confidence interval is அவங்க டேட்டா, but there should be some logic, right? Okay, there should be some way. You can't just தூங்கி எழுந்திரிச்சு ஓகே 10% கான்ஃபிடன்ஸ் வச்சுக்கோ இல்லை 1% கான்ஃபிடன்ஸ் வச்சுக்கோ சொல்ல முடியாது. There should be some logical reason saying ஏன் நம்ம வந்து இது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நார்மலாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த 3 வேல்யூ தான் வந்து கான்ஃபிடன்ஸில் வைப்பாங்க. மோஸ்ட் யூஸ்ட் வந்து 5%. இஃப் யூ ஆர் ஸோ கான்ஃபிடென்ட் தென் யூ கோ ஃபார் 1%. 10% மீன்ஸ் யூ ஆர் வில்லிங் டு மேக் மோர் எரர். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து உனக்கு என்ன சொல்கிறது, டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பிஹேவியரல் ரிசர்ச், இப்போ நம்மளோட எக்ஸிட் போல் நடத்துகிறேன் அப்படின்னா நார்மலி யூ வில் கோ ஃபார் 5%. ஓகே, யாரும் வந்து எக்ஸிட் போலில் தப்பாக வந்துச்சுன்னொடனே உன்னை தூக்கில் போட போகிறது கிடையாது, இல்லை யாரும். தேர் ஆர் ஆல்சோ கேசஸ். இந்த வருஷம் சென்ட்ரல் பாடி எக்ஸிட் போல்ஸ் தே ஆர் சேயிங் இட்ஸ் a 30 lakh crore scam. ஓகே, ஸோ எக்ஸிட் போலுக்கு யூ ஆர் சேயிங் ஓகே 5% வேரியன்ஸ் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு சும்மா பேசிக்காக ஒரு இடிஏ பண்ணுற அப்படின்னா யூ கேன் ஹாவ் ஒரு 10%. ஏதோ ஒன்று ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குற. ஓகே, கோல்டு இருக்கா இல்லையான்னு பார்க்க, இந்த இடத்துல கோல்டு இருக்கிறதுக்கு உனக்கு சான்ஸ் வந்து 10% வேரியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரேட்டரி.
ஓகே, இப்போ இதுவே வந்து ஒரு மெடிக்கல் ரிசர்ச் நீ பண்ணுற, you should be very careful. You can't just go and say இந்த மாதிரி வந்து this will have IQ-ஓட increase இருக்கா இல்லையா அப்படிங்கிறத you can't just go and say. So அந்த டைமில் you will go for a very smaller confidence interval. Okay, இதெல்லாம் just examples which I have given you. Okay, but you have to be very என்ன சொல்கிறது, உன்னுடைய கேஸுக்கு நீ எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் வைக்கலாம் அப்படிங்கிறத யூ ஹாவ் டு டிட்டர்மைன். அண்ட் இந்த கேஸ்லையுமே யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சே லைக் ஓகே என்கிட்ட வந்து வெறும் ஒரு 50 டேட்டா தான் இருக்குது அண்ட் அதுலேருந்து நான் 1% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் வைப்பேன் அப்படின்னு சொன்னால் தென் இட்ஸ் நாட் அ வயபிள் சொல்யூஷன், ரைட்? ஸோ அந்த இதை வந்து யூ ஹாவ் டு பி very என்ன சொல்றது, careful in selecting the confidence interval. Okay. ஓகே, இப்போ நம்ம வந்து ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங்கில் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, யூ ஹேவ் டு செட் யுவர் ஹைபாத்தசிஸ் அண்ட் தென் யூ ஹேவ் டு செட் யுவர் இது கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல், ரைட்டா? அதுக்கப்புறமா யூ ஹேவ் டு டூ த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்டிங். Okay, so there are multiple statistical tests. Okay, let's remove this one. This அப்படியே இருக்கட்டும். So now you know the right. So you have two options. You can do Z test, you can do T test. Okay, இந்த Z test and T test இந்த ரெண்டையும் you can do. இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, when your sample size is bigger, greater than 30, okay, so x n, okay, when your n value is greater than 30 you go for Z test. So the n is the sample size. Okay, when your sample size is less than 30 you go for T test. ஓகே, ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த Z டெஸ்ட்டு T டெஸ்ட்டு இதில் வந்து யூ ஹேவ் டு கோ ஃபார் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இது. ஸோ இப்போதைக்கு இதை வந்து Z டெஸ்ட் T டெஸ்ட்னு பார்த்துக்கோ. ஓகே, அடுத்த கிளாஸில் வில் சி வாட் Z டெஸ்ட் இஸ், வாட் T டெஸ்ட் இஸ், வாட் PValue இஸ். ஓகே ஓகே, இந்த Z test T testலேருந்து அடுத்து you have to find out your PValue. ஓகே, நான் இப்போ வந்து உனக்கு ஜஸ்ட் ஐ எம் கிவிங் யூ தட் அவுட்லைன் அலோன், ஸ்டெப்ஸ் அலோன். இதுலேருந்து நீ என்ன படிக்க வேண்டிய Z testனா என்ன, Z scoreனா என்ன, T testனா என்ன, T scoreனா என்ன, how PValue is being identified, இதெல்லாம் you have to find out. Okay, so it's more like a rabbit hole. Have you ever seen a rabbit hole? Oh, sir. So have you ever heard the term rabbit hole? Not anywhere. எங்கே யூஸ் பண்ணதில்லை சார். See, rabbit hole அப்படின்னா the rabbits when they burrow, right, they don't burrow in a straight line. Okay, ஸோ இப்படி போகுது அப்படின்னா சைடில் பிரான்ச் போயிட்டு இருக்கு, இந்த பிரான்ச் அங்கேருந்து இப்படி பிரான்ச் போயிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் லைக் ஒன்ஸ் யூ கோ இன், ஒரு உண்மையிலேயே ஒரு ரேபிட் ஹோலுக்கு நீ போகிற அப்படின்னா திரும்ப வர்றது வந்து ரொம்ப யூ வில் லூஸ் யுவர் வே. எங்கே போனோம், எங்கே வந்தோம், எங்கிட்ட திரும்பணும் அப்படின்றதே தெரியாது. ஸோ தேட்ஸ் கால்ட் ரேபிட் ஹோல். அந்த ரேபிட் வந்து அந்த மாதிரி தான் பொந்து கட்டி வைக்குமா. ஓகே, ஸோ திஸ் ஆல்சோ வில் பி லைக் திஸ். This is rabbit hole is not an ideal comparison, but என்ன சொல்கிறது, ஒரு இடத்துக்கு போன அப்படின்னா அதுலேருந்து you will get multiple branches. So you should know which node you have to traverse. So இது வந்து like it's kind of a data structure, tree data structure. கேள்விப்பட்டிருக்கியா? sir. Tree data. So you should know which path you have to take to navigate. Okay, sure. So right now you know how to determine your hypothesis, null hypothesis and alternate hypothesis, how to set your confidence interval,
Okay, this is what you know. And then Yes. you know you have to perform Z test and T test. You have to perform, ஆனால் இன்னும் நான் perform பண்ணலை. இதிலிருந்து we have to find out the p-value. P-value. And then you have to determine whether you want to accept your null hypothesis or not. Okay. Concept என்ன அப்படின்னா, if your p-value, okay, is less than or equal to your significance value, okay, in the case you are rejecting the null hypothesis. Simple. Okay. Okay, if your p-value is greater than your significance value, okay, if your p-value is greater than your significance value, accept it. Okay, இதுதான் வந்து உன்னுடைய என்ன சொல்கிறது ஹைப்போதசிஸ் டெஸ்டிங்கோடைய ஃபைனல். Okay. So Correct. when you are initiating a hypothesis testing, the first thing you have to do is to determine your hypothesis, set your confidence interval, perform a Z test or a T test based on the number of samples you have, determine the p-value, and then decide whether to accept or reject your hypothesis. So yeah. Okay, sir. So this is what your hypothesis testing is. Correct. Okay. So இப்போ நம்ம வந்து let us talk about this T test and Z test. Okay. Okay. Let us start with Z test. Okay, Z test நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். Z test is something which you will perform when your sample size is above a certain value. Okay. Okay. T test. Let's put it as capital. Okay, இதை எப்படி எடுத்துக்கலாம். So when your sample test n is greater than 30, you go for Z test. N is less than 30, you go for our sample set. Okay. Basically, in the Z test we derive Z score. In the T test we derive T score. Okay. ரெண்டுக்கு வேற வேற table. You see this? This is your Z table. போன கிளாஸ் நம்ம பார்த்தோம், right? Yeah. And this is your T table. Z table மாதிரியே there is something called T table. Okay. ரெண்டு table இருக்கு. Right. Okay. And Z test பொறுத்த வரைக்கும் it's mandated that உன்னுடைய data follows a normal distribution. Okay, so this is based on T distribution. In the types of distribution polar, I think we talked only about normal distribution and standard normal distribution, right? Yes, So sir. இது வந்து we go for the okay. So இதுக்கு வந்து என்ன சொல்றது, one sample Z test, two sample Z test. So there are a few statistical formulas. One Right. sample, two sample, proportions. Okay, இது வந்து one sample. So இதெல்லாம் வந்து statistical test which we have to learn moving forward. Independent,
paired. Okay, so இதெல்லாம் வந்து நம்ம வந்து போக போக we will learn, right? So you see, நம்ம ஒரு ஓவரால் கான்செப்ட் படிக்கும்போது எவ்வளோ சப் ப்ராசஸஸ் நமக்கு அரைவ் ஆகுது அப்படிங்கிறத. ஓகே, ஃபார்முலா வைஸ் பார்த்தா அப்படின்னா there will be like ஃபார்முலா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதில் இன்னொரு இது யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து திஸ் ஒர்க்ஸ் ஆன் பாப்புலேஷன் மீன் நினைக்கிறேன். ஓகே, இதோட வேல்யூ இட் ஒர்க்ஸ் ஆன் பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது வந்து ZTest வந்து பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே, இது வந்து சாம்பிளோட டிவியேஷன். இது வந்து சிக்மா, இது வந்து சிம்பிளி எஸ், ஸ்மால் எஸ். ஓகே, ஃபார்முலா அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா ZTestோட ஃபார்முலா வந்து Z ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ 0 டிவைடட் பை எஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் என். இதுதான் இதோடைய ஃபார்முலா. ஓகே, ஸோ இதில் வந்து எக்ஸ் பார் அப்படிங்கிறது உன்னோட அப்சர்வ்ட் வேல்யூ, மியூ 0 அப்படிங்கிறது மீன், எஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அண்ட் என் ரூட் ஆஃப் என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஓகே, இதுதான் வந்து எஸ்டெஸ்டோடைய சாரி ZTestோடைய ஃபார்முலா. ஓகே, ஸோ TTest அப்படின்னா மிஸ்டேக் பண்ணுறேன்னா, ஸோ TTestக்கு வந்து அதே தான் எக்ஸ் பார் மைனஸ் மியூ 0 டிவைடட் பை ஓகே. ஸோ இது வந்து உன்னுடைய சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுடைய இது. ஓகே, மற்றபடி இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஓகே TTest பொறுத்த வரைக்கும் there is something called when you go for the T table, sorry, இந்த T table போனோம்னா there is something called degree of freedom. ஓகே, Z டேபிளில் நம்ம வந்து Z ஸ்கோர் மட்டும் எடுப்போம், அந்த ஃபர்ஸ்ட் இது அண்ட் டெசிமல் இப்படி போயிடுவோம். இங்கே வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, அண்ட் திஸ் இஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். இது கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல், இது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நார்மலாக எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா மியூ -1, உன்னோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் -1, அதான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஓகே, இது வந்து ஜென்ரல் ரூல், பட் இட் டிஃபர்ஸ். நம்ம பார்த்துருக்கோம், ரைட்? n-2, n-1. எஸ். ஓகே, ஸோ ஜென்ரலாக டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு வர்றது எங்கெல்லாம் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வருதோ அது வந்து மியூ -1 உன்னுடைய சாரி மியூ இல்லை என், ஐயோ n-1. ஓகே, மியூ வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் டாக்கிங் அபவுட் சம்திங். உன்னுடைய சாம்பிள் -1, தட் இஸ் யுவர் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். சார், இப்போ அந்த Z ஸ்கோர் ஃபார்முலாலையுமே லைக் மேபி ZTest ஃபார்முலாலையுமே எஸ் பதிலாக சிக்மா வருமா சார்? இட் ஷுட் பி சிக்மா. எஸ், பிகாஸ் பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஆமாம், ரைட்டா? ஸோ என்ன சொல்கிறது, Z ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் அந்த சிக்மா வரணும். ஓகே, சி இது வந்து என்ன சொல்கிறது, வேரியஸ் சோர்ஸஸில் வேரியஸ் இது போடுவாங்க, டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதனால தான் நமக்கு வந்து கன்ஃபியூஷன். ஓகே, ஸோ பேசிக்காக பார்த்தோன்னா இதுதான் உன்னோடைய ஃபார்முலா. இதே சேம் ஃபார்முலா தான். உன்னோட சாம்பிள் சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்தது அப்படின்னா உன்னுடைய சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்து T ஸ்கோர் கண்டுபிடிப்பேன். ஓகே, ஸோ இதுதான் ZTest அண்ட் TTest உடைய ஃபார்முலா. ஓகே, ஸோ நாளைக்கு ஒரு ஹோம்ஒர்க் எடுத்துக்கோ. Find out a problem, a mathematical problem to solve, which can help you understand the Z score and T score. Okay. Okay. And if we have to talk about the p-value, so
So p-value பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா p-value is basically the probability of something happening. Okay. So p-value is always between 0 to 1. P வந்து the probability of your null hypothesis happening. Okay. Probability null hypothesis. Probability of acceptance of x0. So இதான் வந்து உன்னுடைய p-value. ரைட்டா? So இந்த p-value ஓட value basically from 0 to 1 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ஆகும். Okay. So lower p-value, what will happen? Okay. What is the what does it mean that the p-value is lower? So less acceptance. Yeah. Okay, less acceptance. Higher the p-value, we are accepting the so இதுதான் வந்து உன்னுடைய ஓகே. ஸோ உன்னுடைய p-value வந்து என்ன சொல்கிறது சிக்னிஃபிகன்ஸ் லெவலை விட கம்மி ஆயிடுச்சுன்னா ஓகே. ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்ல உன்னோட p-value வந்து சிக்னிஃபிகன்ஸ் லெவலோட கம்மி ஆயிடுச்சுன்னா you are rejecting that. This is where the significance level comes into play. Let us say you are saying 1% significance level and the p-value is less than 1%. Okay, you are rejecting the null hypothesis. So yeah, so where another p-value பத்தி give me 1 second, let me just run through if I have missed anything. Okay. P-value, okay, p-value is statistically, okay, type 1 error, TypeIError, we spoke about it. Yeah, so இதுதான் okay. வேணா நம்ம let's see how to calculate the p-value as well. I don't want to overload you with ideas. How to calculate p-value. P-value with 3 steps. Okay, first hypothesis வந்து நம்ம determine பண்ணுவோம். Okay, TTest எடுக்கிறோம். TTestல இருந்து ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை தான் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார். இந்த டேபிள்லேருந்து வரக்கூடிய ஆன்சர்ஸ், திஸ் இஸ் த ப்ராபபிலிட்டி. Z டெஸ்ட்டோ டி டெஸ்ட்டோ நீ பண்ணிட்டு உன்னோடைய Z ஸ்கோரை எடுத்துட்டு போய் யூ ஆர் செக்கிங் இட் அகெயின்ஸ்ட் திஸ் Z டேபிள் ஆர் டி டேபிள், ரைட்? இது வந்து gives you the p-value. Okay, in using this t table, t distribution locates the value based on in the value against any path அப்படின்னா okay, your t value in the probability வருது. Okay, and இந்த வேல்யூ வந்து உன்னுடைய சிக்னிஃபிகன்ஸ் லெவலோட அதிகமாக இருக்கு, அவ்வளோதான். Okay, simple. Okay, right. Okay. So இதைத்தான் I was getting confused. இந்த Z table or T table இந்த ரெண்டோட அவுட்புட்டுமே வந்து it gives you the probability. Okay, let's check what that means. Positive Z score. Let us see. Am I missing anything? Positive score table. Z score, no, what is Z score? Standard measurements, meaning terms, Z score terms in the terms. Okay. Okay.
இது எப்படி ரீட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. வாட் இட் மீன்ஸ் அப்படிங்கிறது வந்து தே ஹவ் நாட் மென்ஷன். ஓகே சார். What does Z score represent? பார்த்துருமா? What is the value of Z table represent? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா ரிசர்ச் பண்ணி போயிட்டே இருக்கிறது தான். Percentage of value falls below a certain score, which is the probability. 60% of people are down below. What is your probability? 60.6. That's your probability, right? So இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது, we have to walk through இந்த ஒவ்வொரு செட்டப்பையும். ஓகே, பேசிக்காக தான். ஸோ பேசிக்காக all you have to do is to find out the Z score or this T score. ஓகே, இந்த Z டெஸ்ட் பண்ணி Z ஸ்கோர் கண்டுபிடிக்கணும், இல்லை T டெஸ்ட் பண்ணி T ஸ்கோர் கண்டுபிடிக்கணும். அந்த T ஸ்கோரை எடுத்துகிட்டு போய் அதில் Z ஸ்கோரை எடுத்து போய் அந்த டேபிள்லேருந்து நீ எடுக்கக்கூடிய அந்த அவுட்புட் தான் உன்னுடைய PValue. அந்த PValue you have to check it against the confidence interval. Confidence intervalோட கம்மியாக இருந்தால் that means you are என்ன சொல்கிறது, lesser the p-value, rejection. ரிஜெக்ஷனுக்கு வந்து அதிகமான சான்ஸ். ஓகே, ஹையர் த p-value you are accepting the null hypothesis testing. ஓகே, இதுதான் வந்து ஹைபோதசிஸ் டெஸ்டிங். ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த Z டெஸ்ட் அண்ட் T டெஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் we will proceed further. ஓகே, statistical டெஸ்ட் எல்லாம் நிறையா இருக்குது. ஒன் சாம்பிள், ஒன் சாம்பிள், 2 சாம்பிள், இண்டிபெண்ட், பேர்டு, ப்ரொபோர்ஷன்ஸு, அனோவா, சை ஸ்கொயர், இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்குது. ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்னு நம்ம கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். விச் வில் டேக் அரவுண்ட் 20 days. லீனியர் அல்ஜிப்ரா போகிறதுக்கு முன்னாடி we will proceed with exploratory data analysis. Exploratory data analysis, feature செலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு then we will try for linear algebra, because then you will be getting too bored. என்னடா இது டெய்லி இதே ஓடிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஏன்னா விஷுவலைசேஷன்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் விஷுவலைசேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, பார் கிராஃபாக இருக்கட்டும், பை சார்ட்ஸ், ஹிஸ்டோகிராம்ஸ், ஸ்கேட்டர் பிளாட்ஸ், why we are going for that. ஓகே, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். we will have to go learn Python before that. What? Okay, எவ்வளோ பைத்தான் தெரியும் உனக்கு? சார், என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு சுத்தமாக தெரியாதுன்னு தான் சொல்லுவேன் சார். இது ஹெல்ப் ஆஃப் ChatGPT தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் எந்த மாதிரி இருக்கணும், அதோட ஸ்ட்ரக்சர் தெரியும், என்ன பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கணும், எதை பேஸ் பண்ணி எது வேணும் அப்படின்னு. ஸோ அதை அப்படியே ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது கோட் நமக்கு ChatGPT-லேருந்து வந்துடுது. Okay, forget that. You are not going to do that anymore. You see my you see this? Yes. Data structures, no, Python, JavaScript, Java, Python live classes-ல மேலே வந்தது சார். No. இதுதான். Okay. You are going to learn this one. Okay. நீ என்ன பண்ணுற, VS Code இன்ஸ்டால் பண்ணிட்டல? பண்ணியிருக்கேன் சார். இந்த 27 videos. Okay. There are 27 videos here. Okay. You may have to spend 27 அப்படின்னா approximately 6 to 7 hours you may have to spend. Right? Okay. I want you to go through these 27 videos. Now WhatsApp பண்ணுறேன் இந்த லிங்க். Okay, right. Okay. Before our next session, next Python session, Python, see the point is you are at a point, you are at a certain level. I don't have to take you from zero. So இந்த வீடியோ எல்லாமே வந்து ஜீரோவில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு நம்ம எடுத்து வரக்காக யூஸ் பண்ணக்கூடியது. Okay. Go through them. I don't want you to completely understand them. I want you to go through them,
புரியலனா கூட பரவாயில்ல, நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே VS கோடில் பண்ணுவேன். Okay. I think I would have used Jupyter notebook இதில். Okay, you can do the same thing in VS Code. I want you to at least be familiarized with VS Code. அங்கே வந்து புதுசாக நான் வந்து அந்த ஃபைலை கிளிக் அந்த இடத்துல அங்கே போய் கிளிக் பண்ணுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லாமல் கெட் ஃபெமிலியரைஸ்ட் வித் VS Code ஃபார் யுவர் செல்ஃப் யூஸிங் பைத்தான். அங்கே நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே மோஸ்ட்லி தியரட்டிக்கலாக தான் இருக்கும். there will be a structure, there definitely will be a structure which is followed in that course. Right. ரைட்டா? Okay. அதை மட்டும் நீ பாரு. அண்ட் அதை பார்த்துட்டு வந்த அப்படின்னா பைத்தான் வில் பி ஈஸியர். அண்ட் ஐ திங்க் அதை பார்த்துட்டு வந்த அப்படின்னா வி டோன்ட் ஹேவ் டு கோ ஃபார் பைத்தான் பேசிக்ஸ் அட் ஆல். டைரக்ட்லி நம்மளால் வந்து விஷுவலைசேஷன்ஸ்குள்ளே போயிட முடியும். EDAக்கு வந்து டைரெக்டாக போயிட முடியும். Okay. சரியா? பட் ஸ்டில் அந்த ஒரு 27 வீடியோஸை ப்ளீஸ் டூ டேக் அ லுக் அண்ட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். ஓகே? Okay. Right, sir. சரி. So I'll see you tomorrow and where we'll be discussing about the Z-test, T-test and other additional components. Sure. Okay, sir. Okay, bye. So homework வந்து பாத்தீங்கன்னா Z-test to T-test க்கு ஒரு மேத்தமேட்டிக்கலான ஒரு calculation. Okay. Sure. Okay. See you. Bye. Thanks.